வாக்கியாக்கார ஓரமா உட்கார்ந்து 3 பேரும் இன்னைக்கு ஒரு கட்டு. ரெடியா? ரெடி ஜூட். தந்தூரிக்கு சிக்கன் ரெடியாக இருக்குது. பத்த பீஸாக போட்டிருக்கு. இதில் அப்படியே லெமன் சாறு ஊற்றி மேக்னேட் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கனுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் உப்பு. 1/4 மணி நேரம் ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். எலுமிச்சஞ்சாரோட ஊறுனுச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். உப்பு ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி கிடைக்கும். அப்புறம் மற்ற மசாலாலாம் திரும்ப போட்டுக்கலாம். வீட்டில் அரைப்போம் இல்லையா, கரம் மசாலா, மல்லி, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு, ஏலக்காய் இது எல்லாமே போட்டிருக்குது. இதை அரைச்சிக்கலாம். ரெடி. ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் கொஞ்சம் சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும். தனியாக அரைச்சா அரைப்படாது மிக்ஸி ஜாரில். அதனால் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய ஜீரகமும் மிளகும் போட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு போட்டு அரைச்ச பேஸ்ட்டு. கறி மசால் தூள், கரம் மசாலா இல்லையா குழம்புக்கு, அந்த கரம் மசாலா, தயிர். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். கொஞ்சம் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக வரும், அதுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு கூடயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம தில்லு சம்மதிக்கணும். பூச்சே இல்லைங்க. வர கொண்டு போட்டுட்டு பாத்திரம் ரெடி. கருவேப்பிலை வச்சு விளக்கி சேர்த்த முடியல. ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறோம். எல்லாம் பூசிட்டியா? எல்லாம் பூசியாச்சு. குட். தேய்ச்ச உடனே வந்துடும் இனிமேல். ஆமாம். அடுப்பு ஊதுடி, புகையுது. ஏதாவது வந்தால் கிளம்பட்டும். டக்குனு ஓடிடலாம். செஞ்சதுக்கப்புறம் கிளம்பிடுச்சுன்னா எடுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரியாணி செய்ய. தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு அரைச்சது போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். அவுட்டோர் ஷூட்டாக இருக்குங்கட்டி நாங்கள் சத்தமாக பேசுகிறோம். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நீ விழுந்தாலும் பரவாயில்ல, குண்டா கமரக்கூடாது. சோறு முக்கியம். மூடி போட்டுக்கலாம். சரி, புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட சொல்லுது. இங்கே உன் பையன் கரெக்டாக தான் சொல்லுது. சத்தமாக சொல்லு. கொத்தமல்லி புதினா அரிஞ்சது போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஹாய், மம்மி சாப்பிட்றீங்களா? பிரியாணி கோலா கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டுக்கலாம். தூளை மறந்துட்டு வந்துட்டோம். அதனால் நாங்கள் இப்படி வச்சு புதுசாக நுணுக்கி பார்க்குறோம். ரொம்ப வச்சு ஆமாம். முட்டையும் ஒழிக்க முட்டை ஆட்டையும் போட்டுருவேன். ஆமாம். அவள் தனியாக தின்று வந்தால் நானும் கொடுத்தேன். இங்கே பாருங்க,
முட்டையை ஆட்டையை போட்டால் அதில் நான் திருநாள் 3 பேர் தான். எதை செஞ்சாலும் 3 பேர், அதனால் விட்டு செய்கிறது. முதல்ல வேறு ஒரு ஓடு கூட இல்லை. ஒரு ஆஸ்கார் அவார்டு தட்டா இந்த முட்டை ஒழிச்சதுக்கு எல்லாரும் பர்மிஷனோட ஒரு முட்டை சாப்பிட்டா போதும். எண்ணெய் ஊற்றி வச்சு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். உருண்டுட்டு கீழே போட்டு அதாண்டி ஏய் மேஜிக் பாட்டி. வருங்கால செப்பு. எந்த செப்பு? முத்து சிப்பி செப்பா? வருங்கால செப் சரிதான். முட்டைக்கண்ணி முட்டை கொட்டுனுச்சு. முட்டைக்கண்ணி முட்டையை கொட்டாமல் கொட்டு. முட்டை பிரியாணிக்கு முட்டையே போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ண முட்டை போட்டுக்கலாம். முட்டை அதில் கடந்து கிட்ட விட முட்டை பிரியாணி. முட்டை உடையக்கூடாதம்மா. உடைய மாட்டோம். நம்ம புதுசாக செய்வோம். அங்கே தம் போட்டிருக்குது சாப்பாடு. அதுங்களும் அந்த சைடு கேப்பில் நாங்கள் நொங்கு சாப்பிட்றோம். நொங்கு சாப்பிட போறீங்க? ஜெஸ்ஸி அப்படியே கடிச்சு சாப்பிடுவோம். ஏண்டி இந்த அளவுக்கு என்ன சொல்ற? பல்ல என்னங்கிற நான் அவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தாங்க பிரியாணி ஆகாம என்ன விடவே மாட்டேங்கிறேன். எப்படா நொங்கு சாப்பிடுன்னு இருக்குது எனக்கு. ஜெசி நல்லா சிக்கன் ஊறி ரெடி ஆயிருச்சு. நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். ஃப்ரை பண்ணி நான்ஸ்டிக் தவால அதுக்கப்புறமா தந்தூரியாக பண்ண போகிறோம். எனக்கு தானே லெக் பீஸ், செஸ்ட், தந்தூரி ரெடி. இன்னும் ரெடி ஆகலை. பாதி ரெடி. ஓகே, இப்போ தான் தண்ணி விட்டு வெந்துட்டு இருக்குது. ஐயோ லெக் பீஸ் என்ன கூப்பிடுதே. வேகாதுக்கு முன்னாடியேவா? பாதி வந்ததே கூப்பிடுது. என்ன பண்றீங்க மேடம்? என்ன பண்ற? கொஞ்சம் வேற நானா டீ குடிக்கிறாங்க மேடம். டீ தான் குடிப்பேன். டீ அது குடிக்கூடாது. சின்ன வயசு பிரஷ் ரெடி. தந்தூரி சிக்கன் மணக்க ரெடி ஆயிட்டு இருக்கு. முன்னாடி ரெடி ஆயிடுச்சு. சரிதா, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெருப்பில் வந்துட்டு இருக்குதாடி. சிக்கனும் வேகுது, நம்மளும் வேகிறோம். நாம எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். ஈரோடு தொழில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. வாழை இலையே பாருங்க. இலையே பாரு. சரிதா, ஆறுடி பார்த்துக்க. அப்பா வாசம் தூக்குது. இங்கே பாருங்க, முட்டை பிரியாணி. சூப்பராக முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது. தந்தூரிக்கு காலையில் ஆரம்பிச்சோம். காலையிலே ஆரம்பிச்சோம், மத்தியானம்.
தனி பிச்சைக்காரியா பேய் மரத்துக்கடியில் பாருங்க, நாங்கள் முட்டை பிரியாணி சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டுக்காரு என் சைஸுக்கே இலை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதை போட்டு நாங்கள் 3 பேர் ஒரு கட்டு கட்ட போகிறோம். தந்தூரி லெக் பீஸ் ஒன்று, ஒரு சதை பீஸ் ஒன்று, இதே மாதிரியே 3 பேர்த்துக்கும். சூப்பர். மேலே வந்து உள்ள வந்து ஜூஸியாக சாஃப்டாக செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா உப்பு புளிப்பு எல்லாம் இறங்கிட்டு ட்ரெஸ் மாதிரி கடிக்கிறேன். பழகிட்டியா? நானும் ஜெர்சி மாதிரி கிடைக்கிறேங்க. கடிச்சு அப்படி இல்லை சரிதா, அங்கே வேறு ட்ரெஸ்ஸுவலா ரொல் விடுவீங்க. அப்படி உங்களுக்கு உள்ளது நான் ட்ரைனிங் தரேன். ஸ்டாடா இப்படி வெறுக்கிறோம். நீ கடிக்கிறதே ஒரு அழகு ஜூசி. நம்ம வீட்டு தந்தூரி எப்படி இருக்குது? முட்டை பாருங்க, போன பாஸ்மதி பிரியாணிக்கு இவங்க முட்டை ஆட்டை போட்டேன். அதனால இன்னைக்கு நான் உஷாரா ஃபர்ஸ்ட் டைம் முட்டை சாப்பிட போறேன். சரி, நாங்கள் தந்தூரி எடுத்துக்கிறோம். என்னோட ஒன்று காலி. இது வேற லெவல் பிரியாணி, ஈஸியான பிரியாணி. முட்டை அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டங்காட்டி அது டேஸ்டாக இருக்குல்ல. வாழை இலை போட்டு தம் போட்டதும் அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் தந்து எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. குட்டிக்கவே இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் துணிக்கிறது. இந்த வாய் சின்னதுடி. அப்படியே நான்ஸ்டிக் ஃபேனில் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம நெருப்பில் ஸ்மோக் காமிச்சு அப்படியே நல்லா வேக வச்சோன்னா செம்ம டேஸ்ட் ஃபேன் மேலே தானே சரி ஓடும். ஆமாங்க, கரெக்டு தாங்க. நீங்கள் கரெக்டாக தாங்க பேசுகிறீங்க. ஃபேனில் போட்டு வாட்டினேன்னா ஃபேன் மேலே தானே ஓடிட்டு இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து செஞ்ச முட்டை பிரியாணி பயங்கர டேஸ்ட் ஜெசி. நல்லா கரெக்ட் டைமுக்கு தம் போட்டு நல்லா இறக்கிருக்கீங்க. நான் தந்தூரில் ஃபோக்கஸ் பண்ணதுனால இந்த பக்கம் வர முடியல. அப்படியா? நான் சொல்லி கொடுத்த மாதிரியே கரெக்டாக செஞ்சுருக்கிறீங்க. தெரியும் தெரியும். இந்த தக்காளி சொல்லி கொடுத்த மாதிரி நீ சாப்பாடுல முட்டை போடுற வித்தியா எங்களுக்கு ஓகே ஓகே. கேமராமேன் இல்லை லைட் மேன் அப்படியே லைட்டை திருப்புங்க. கேமராமேன் கேமரா அப்படியே பாருங்க. 3 பேரும் நாங்கள் சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துட்டு வீட்டில் போய் சாப்பிட்றோம். நாங்கள் அதனால எங்களை வேடிக்கை பார்த்துட்டு அதனால அவங்க 3 பேர் பாவமாக உட்காந்து எங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ருசிச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு டாட்டா பாய் பாய் சொல்கிறோம். வெட்ட வெளியில், அதுவும் இந்த 7:30 மணி இருட்டில் பேய்ங்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரி இப்படி உட்காந்து சாப்பிட்றதுலையும் ஒரு புது அனுபவமாக தான் இருக்குது. எப்போ என்ன வரும்னு தெரியாது. சுற்றி சுற்றி பார்த்துட்டே தான் சாப்பிட்றோம். மரத்து மேலேருந்து எது வேணாலும் உழுகலாம். அதான் ஐயோ, சைடில் இது வரலாம். ஐயோ, பின்னாடி இந்த கூட ஏதாவது வரலாம். சாப்பிட்டு முடிச்சு தொண்டைக்கானம் துணி ஓடலாம். ஓண்ட அனுபவம் ஒன்று இருக்கு. அந்த வீட்டுக்கு தானே விடுறோம். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா செம்மையாக வந்திருக்குதுங்க. மகிழ்ச்சியான விஷயம், ஈரோடு தோழிகள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1.5 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். எல்லாமே உங்களோட சப்போர்ட் மூலியமாக தான். ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய 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 நன்றிகளை வந்து எங்கள் 3 பேர் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட வீடியோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்புகிறோம். இந்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப மேலும் ஊக்கப்படுத்துது. இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் எங்களுக்கு தூண்டுது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கே மாதிரி ஆதரவை வந்து உங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான டாய்க்கு நமக்குங்க. தேங்க்யூ.